ஹே ஆல், இன்றைக்கி நம்ம கிளாஸ் 13 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னா கோபுரம் டிசைன்ஸ் தான் ஜாஸ்தி நம்ம பார்க்க போகிறோம். அதாட்டும் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிசைன் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்துட்டு ஒரு லைன் போட்டு தென் அதோட டாப்பில் வந்துட்டு ஒரு பாக்ஸ் தான் போடுறேன். தென் அந்த பாக்ஸுக்குள்ளே வந்துட்டு 4 லைன்ஸ் நான் போட்டிருக்கிறேன். பாருங்கள் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்ட்டு. அதாட்டும் ஃபஸ்ட் ஒரு லைன், அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் தள்ளி இன்னொரு லைன், தென் அதை ஒட்டினாப்பில் இன்னொரு லைன், அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு இன்னொரு லைன், தென் அதுக்கப்புறமாட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஆட்டம் ஒரு மேலே டாப்பில் ஒரு கூரை மாதிரி நான் போட்டிருக்கேன். தென் அதோட சென்டரில் வந்துட்டு ஒரு ஃப்ளவர் தான் நான் போட்டிருக்கிறேன். ஃப்ளவர் போட்டு அதோட சென்டரில் வந்துட்டு ஒரு டாட் வச்சு தென் அதோட கீழே வந்துட்டு 2 பக்கமும் ஸ்பைரல் தான் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு தென் அதோட டாப்பில் அதாட்டம் அந்த பாக்ஸோட டாப் லைனில் வந்துட்டு ஹம்ஸ் தான் போட்டிருக்கிறேன். தென் அதோட டாப்பில் இன்னொரு லைன் போட்டு தென் அதுக்கப்புறம் இன்னும் 2 லைன்ஸ் போட்டு அதுக்கப்புறமாயிட்டு நான் கோபுரம் தான் நான் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த கோபுரம் போடுறதுக்காக ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சென்டர் பாயிண்டில் ஒரு டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கோபுரம் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாகவே நமக்கு கரெக்டான ஒரு ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். தென் அதுக்கப்புறமாயிட்டு அந்த கோபுரத்துக்குள்ளே 2 லைன்ஸ் வந்துட்டு அப்படியே வளைச்சி போட்டுட்டு தென் செகண்டாக ஒரு லைன் இருக்குல்ல அதில் வந்துட்டு கம்ஸ் தான் நான் போட்டிருக்கிறேன். தென் அதுக்கப்புறமாயிட்டு இருக்கிற ஸ்பேஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா லைன்ஸ் தான் போடுறோம். அதாட்டும் கொஞ்சம் கேப் விட்டு ஒரு லைன், அப்புறம் கேப் இல்லாமல் ஒரு லைன். அதாட்டும் கேப் விட்டுருக்கிற லைனில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபில் பண்ணுவோம். அதுக்காக கேப் விட்டு தென் அதுக்கப்புறமாயிட்டு கேப் இல்லாமல் இந்த மாதிரி போடுவோம். தென் அதுக்கப்புறமாயிட்டு அதுக்கு கீழே வந்துட்டு வேவ் லைன் தான் நம்ம போடுறோம். வேவ் லைன் போட்டு இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். வேவ் லைன் போட்டு அதோட அந்த குனிஞ்சு வர இடத்துல மட்டும் நம்ம டாட் வச்சு அதை ஃபில் பண்ணுறோம். தென் அதுக்கப்புறமாயிட்டு அந்த சென்டர் பாயிண்ட் அதோட ஃப்ளவர்ஸ்லாம் போட்டோம்ல அதில் வந்துட்டு ஃபுல்லாகவே ஃபில் தான் பண்ணுறோம். இப்படி ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு பார்த்தாலே நமக்கு அழகான ஒரு கோபுரம் கிடச்சிரும். இங்கேயும் ஃபில் பண்ணிவிட்டு தென் அதோட டாப் கோபுரம் இருக்குல்ல, கோபுரத்தில் நம்ம ஃபில் பண்ணுறதுக்கான கேப் விட்டுருக்கோம்ல அதிலே ஃபில் பண்ணாலே போதும், அழகான ஒரு கோபுரம் கிடச்சிரும். தென் அதுக்கப்புறமாயிட்டு பாட்டமில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம்ல அந்த லைனில் வந்துட்டு அதை திக் லைனாக சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை ஹைலைட் பண்ணுறதுக்காக ஒரு தின் லைன் போட்டு இந்த டிசைனை நம்ம முடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு கோபுரம் டிசைன் பார்க்கலாம். இதுவும் சேம் அதே மாதிரி தான். நம்ம அதோட அவுட்லைன் அப்படியே போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு போட்டிருந்தோம்ல அதே மாதிரி தான் அவுட்லைன் ஃபுல்லாகவே நம்ம அப்படியே போட்டுக்கலாம். பட் இதில் வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது ஃபஸ்ட்டு உள்ளதில் வந்துட்டு 2 ஃப்ளவர்ஸ் போட்டிருந்தோம்ல 2 கேப் வச்சு. பட் இதுக்கு அப்படி இல்லாமல் உள்ளுக்குள்ளேயே வந்துட்டு அழகாக குளிச்சு அப்படி வளைச்சி டூ தான் வளைச்சி அப்படி போட்டோம் அப்படின்னாவளே நமக்கு ஒரு அழகான ஒரு தாஜ்மஹால் அந்த ஃபீல்டில் வந்துட்டு நமக்கு அழகான ஒரு கோபுரம் கிடைக்கும். அதுக்குள்ளே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் அங்கே வந்துட்டு ஒரு ஃப்ளவர் தான் வச்சுருந்தோம். இங்கே வந்துட்டு 5 ஃப்ளவர் வச்சு தென் அதில் வந்துட்டு அதாட்டும் ஒரு லீஃபும் போட்டு தென் அதோட கீழேயும் இன்னொரு ஃப்ளவர்ஸும் நம்ம போட்டு இந்த சென்டர் டிசைனை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். தென் அதுக்கப்புறமாயிட்டு அந்த வளைச்சி போட்டதை ஹைலைட் பண்ணுறதுக்காக அது கூடயே இன்னொரு லைனும் தின் லைனாக போட்டுரும். தென் அதுக்கப்புறமாயிட்டு டாப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதாட்டும் நம்ம அங்கே ஹம்ஸ்லாம் போட்டோம்ல இங்கே ஹம்ஸ் எதுவும் போட தேவையில்லை, இங்கே லைன்ஸ் மட்டும் போட்டுட்டு தென் அதே மாதிரி கோபுரம் போடுறோம். கோபுரத்தில் வந்துட்டு இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வந்துட்டு 2 லைனாக அதாட்டும் ஃபில் பண்ணுறக்கு ஒரு பிளேஸ், அதுக்கப்புறமேட்டு ஒரு ஒட்டி இன்னொரு லைன் போட்டிருந்தோம்ல இங்கே அப்படி தேவையில்லை. இங்கே ஈவனாக நம்ம லைன்ஸ் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஷேடிங் தான் கொடுக்குறோம். ஸோ நம்ம வந்துட்டு இங்கே ஈவனாக லைன்ஸ் மட்டும் போட்டாலே போதும். அதுக்கப்புறமேட்டு உள்ளே என்ன பண்ணுறோம் அப்படின்னா 6 ஆக்ஸ் தான் போடுறோம். 6 ஆக்ஸ் போட்டு அதாட்டும் நமக்கு வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிருமா. அதுக்குள்ளே குட்டி குட்டி ட்ரையாங்கிள் போட்டு அந்த குட்டி குட்டி ட்ரையாங்கிளை மட்டும் நம்ம ஃபில் பண்ணுறோம். ஃபில் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறமாயிட்டு இந்த கீழே ஃப்ளவர் போட்டிருக்கோம்ல ஃப்ளவர் போட்டதுக்கு அப்புறமாயிட்டு நம்ம ஒரு லைன் போட்டிருக்கோமோ அதில் 3 லைன்ஸ் அதாட்டும் இன்னும் எக்ஸ்ட்ரா 2 லைன்ஸ் நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் அந்த பக்கத்துலலாம் போட்டுட்டு அதுக்கப்புறமாயிட்டு நம்ம கேப் விட்டுருக்கிற இடத்துலலாம் ஃபில் பண்ணால் போதும், அழகான ஒரு கோபுரம் நமக்கு கிடச்சிரும். இதை நான் ஃபில் பண்ணுறேன். அதாட்டும் ஃப்ளவர் இருக்கிற பிளேஸும் நான் ஃபில் பண்ணுறேன். அதை ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டாப்பில் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபில் பண்ணாமல் ஷேடிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமாயிட்டு பாட்டமில் நம்ம ஃபஸ்ட்டு டிசைனுக்கு போட்ட மாதிரியே அதில் திக் லைனை போட்டுட்டு அதுக்கப்புறமாயிட்டு அந்த திக் லைனை ஹைலைட் பண்ணுறதுக்காக ஒரு தின் லைனும் போட்டு இந்த கோபுரம் டிசைனும் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கோபுரம் டிசைன் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி அவுட்லைன்ஸ் எல்லாம் பார்த்ததுனால சேம் அதே மாதிரி இருக்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு அவுட்லைன் நான் போட்டுட்டேன்.
அதுக்கப்புறமேட்டு நான் கோபுரமும் போடுறேன். போட்டதுக்கப்புறமேட்டு இந்த கோபுரம் நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம்ல அந்த கோபுரம் மாதிரியே தான் வரும். ஃபஸ்ட்டு கோபுரம் மாதிரியே தான் வரும். அதாட்டும் கொஞ்சம் கேப் வந்துட்டு பெரிய கேப்பாக, அப்புறம் வந்துட்டு சின்ன லைன், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய கேப். அதெல்லாம் பெரிய கேப் எதுக்காக நம்ம விடுறோம் அப்படின்னா நம்ம அதில் வந்துட்டு நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அதுக்காக தான், அது தெரியறதுக்காக தான் இன்னொரு லைன் அதாட்டும் சின்ன கேப் வச்சு நம்ம போட்டோம் அப்படின்னா அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம போடுறோம். தென் அதோட டாப்பில் வந்துட்டு அதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்காக அதுலேயும் சின்ன சின்ன ஒர்க் நம்ம பண்ணுறோம். அதுக்கப்புறமேட்டு இன்னொரு பிளேஸில் வந்துட்டு ஃபுல்லாகவே நம்ம ஹம்ஸ் தான், அதாட்டும் 3 லேயர் ஹம்ஸில் நம்ம போட போகிறோம். நம்ம என்ன டிசைன் வேணாலும் போடலாம். ஹம்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமாயிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரியே லெஃப்ட் அண்ட் ரைட்டில் 2 தின் லைனாக போட்டிருக்கிறேன். போட்டுட்டு இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஃப்ளவர்ஸ் வச்சு எப்படி போடணும் இப்போ பார்த்தோம். இங்கே வந்துட்டு நம்ம ஜிம்காஸ் தான் நம்ம வச்சு பார்க்க போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஒரு 2 லைன்ஸ் போட்டு அந்த 2 லைன்ஸில் வந்துட்டு செகண்ட் லைனில் வந்துட்டு நான் ஹம்ஸ் போட்டிருக்கேன். தென் அதுக்கப்புறமாயிட்டு பெரிய ஹம்ஸ் போட்டு அதில் ஒரு கொஞ்சம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாயிட்டு ஒரு லைன் போட்டு அதிலே ஹம்ஸ் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறமாயிட்டு நான் மேலே போட்ட லைன்ஸ்லேயும் 3 டாட் வச்சுருக்கிறேன். டாட் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு கோபுரத்தில் ஃபில் பண்ணுறதுக்காக கேப் விட்டுருந்தோம்ல அதையும் நான் ஃபில் பண்ணுறேன். அதை ஃபில் பண்ணிவிட்டு ஜிம்கா போட்டிருக்கிற பிளேஸ்லேயும் அதோட டாப்பில் ஃபுல்லாகவே நான் ஃபில் பண்ணுறேன். ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கோபுரத்தை ஹைலைட் பண்ணுறதுக்காக பாட்டமில் ஒரு திக் லைன் அப்புறம் ஒரு தின் லைன் போட்டு இந்த டிசைனை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கோபுரம் டிசைன் பார்க்கலாம். இதில் என்ன அப்படின்னா நான் வந்துட்டு சென்டரில் லோட்டஸ் தான் நான் போட்டிருக்கிறேன். தென் லோட்டஸ் போட்டதுக்கு அப்புறமாயிட்டு அதோட டாப்பில் அண்டு பாட்டமில் வந்துட்டு பாக்ஸ் ஆட்டம் போட்டு ஃபில் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அதில் கோபுரம் நம்ம போடுறதுக்காக 2 லைன்ஸ் போட்டு அதோட டாப்பில் நான் கோபுரம் போடுறேன். இந்த கோபுரம் எப்படி அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் வந்துட்டு நம்ம போட்டிருக்கோம்ல சேம் அதே மாதிரியான ஒரு கோபுரம் டிசைன் தான் நம்ம இங்கேயும் போட போகிறோம். அதை ஹைலைட் பண்ணுறதுக்காக டாப்பில் வந்துட்டு கொஞ்சம் டிசைன்ஸ் போட்டு போட்டிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த கோபுரத்தில் வந்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸில் கேப் விட்டு தென் இதெல்லாம் நம்ம எதுக்காக இப்படி போடுறோம் அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம ஃபஸ்ட்டு டிசைனை நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறமாயிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா தென் அதோட கோபுரத்தோட பாட்டமில் வந்துட்டு கொஞ்சம் கேப் இருக்குல்ல அதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேவ் லைன் போட்டு வேவ் லைனில் நம்ம ஃபஸ்ட்டு டிசைனில் டாட் வச்சுருப்போம். இங்கே டாட்டுக்கு பதிலாக நான் லீஃப் தான் போட போகிறேன். லீஃப் போட்டுட்டு தென் என்ன பண்ணுறோம் அப்படின்னா லோட்டஸ் போட்டுக்கிற பாக்ஸ் இருக்குல்ல அந்த பாக்ஸோட லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்துட்டு இன்னும் 2 தின் லைன் போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த லோட்டஸில் ஒரு சின்ன ஒரு தாஜ்மஹால் ஷேப்க்கு வந்துட்டு அதுலேயும் நான் கொஞ்சம் சின்னதாக ஒரு அதாட்டும் லைனை வந்துட்டு வளைச்சி நான் போடுறேன். இந்த மாதிரி போட்டால் ரொம்ப அழகாகவே இருக்கும். போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த கேப் இருக்குல்ல அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணுறேன். அதுக்கப்புறமாயிட்டு இன்னும் ஒன்று என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த லோட்டஸ் இருக்குல்ல லோட்டஸில் இந்த லோட்டஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ அதுக்கப்புறம் இந்த லோட்டஸில் நம்ம கேப் வச்சுருக்கோம் அந்த கேப் எல்லாத்தையும் நான் ஃபில் பண்ணுறேன். ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் எங்கெங்கே ஃபில் பண்ணணுமோ அங்கே எல்லாத்துலேயும் நான் ஃபில் பண்ணுறேன். எங்கெல்லாம் அப்படின்னா அந்த நம்ம வளைச்சி போட்டிருக்கோம்ல அந்த பிளேஸில் ஃபில் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் கோபுரம் போட்டிருக்கோம்ல அங்கேயுமே நம்ம ஃபில் பண்ணுறதுக்காக நம்ம கேப் விட்டுருக்கோம்ல அங்கேயும் நம்ம ஃபில் பண்ணணும். இப்படி ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பாட்டமில் ஒரு திக் லைன் அண்ட் ஒரு தின் லைன் போட்டாலே போதும். அழகான ஒரு கோபுரம் டிசைன் நமக்கு கிடச்சிரும். அதாட்டும் கோபுரம் டிசைனில் நம்ம சென்டரில் போடுற டிசைன் வச்சு தான் இருக்குது. இதே மாதிரி போட்டு நீங்களும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.